ரொம்பவும் ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? சத்து மாவு புட்டு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சத்து மாவு இருக்கும். அதை வச்சு ஈஸியான ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் சத்து மாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணணும். புட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி. இது கூட கொஞ்சமாக கிரேட்டட் கோகோனட், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி அந்த மாவு பிடிக்கணும். அப்போனா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடும். இப்போ அந்த புட்டை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட புட்டு ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சத்து மாவு புட்டு ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.